மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுடைய நெருங்கியவங்களுடைய மறைமுக துரோகம் வெளியே வரப்போகும் காலம் இதுவாகவே அமையப் போகின்றது. மிதுனம் ராசிக்கு பொதுவாகவே பகைவர்களை அஞ்சே உறவே அஞ்சு என்ற பழமொழி மிக சரியாகவே பொருந்தும். உங்கள் ராசிநாதன் புதன் என்பதால நீங்கள் அனைவரிடமும் இனிமையாகவும் கள்ள கபாடம் இல்லாமலையும் பழகக்கூடியவங்க. உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு நட்பு பட்டாளம் இருப்பதை நீங்கள் விரும்புவீங்க. ஆனால் இந்த இயல்பே உங்களுக்கு பல நேரங்களில் வினையாகவே முடிந்து விட்டிருக்கும். நீங்கள் யாரை உங்கள் நிழல் போலவும் உங்கள் இதயத்துக்கு நெருக்கமானவங்களாகவும் நினைத்து உங்கள் ரகசியங்களையும் பலவீனங்களையும் பகிர்ந்து கொண்டீங்களோ அவங்களே உங்களுக்கு பின்னால் குளிப்பறிக்கும் வேலைகளில் ஈடுபட்டிருந்திருப்பாங்க. முகத்திற்கு நேரே முகஸ்துதி பாடி பின்னால் உங்களை பற்றி அவதூறுகளை பரப்புவதும் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முட்டுக்கட்டைகளை போடுவதும் அவங்களுடைய வழக்கமாகவே இருந்திருக்கும். இது மறைமுக துரோகம் ஏதோ ஒரு நாளில் நடந்ததல்ல. நீண்ட நாட்களாகவே உங்கள் அன்பையும் நம்பிக்கையும் முதலீடாக வைத்து அவங்க ஆடிய நாடகம் என்பதை நீங்கள் உணர்ந்த போதும் காலமே கடந்திருந்திருக்கும். உங்களுக்கு நீங்கள் யாரையுமே உங்கள் நிழல் போலவும் யாரையும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் இதயத்துக்கு நெருக்கமானவங்களையும் நினைத்து உங்கள் ரகசியங்களையும் பலவீனங்களையும் பகிர்ந்து கொண்டிருந்திருப்பீங்க. அவங்களே உங்களுக்கு பின்னால குழிப்பறிக்கும் வேலைகளை ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. அது உங்களை பற்றி அவதூற பரப்புவதையும் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முட்டுக்கட்டை போடுவதும் அவங்களே வழக்கமாகவே இருந்திருக்கும். தொழிலில் ஏற்பட்ட திடீர் பின்னடைவு உங்களுடைய மனக்கசப்பை ஏற்படுத்தியிருந்திருக்கும். தொழில் மற்றும் வியாபார ஸ்தானங்களில் ஏற்பட்ட கிரகங்களின் சாதகமற்ற சஞ்சாரத்தால் நீங்கள் எதிர்பாராத ஒரு பெரும் பொருளாதார மற்றும் தொழில் வீழ்ச்சியை சந்திக்க நேர்ந்திருக்கும். மிதுனம் ராசினர் பொதுவாகவே புத்திசாலித்தனமாகவும் சமயோசிதமாகவும் முடிவெடுக்கக்கூடியவங்க என்றாலும் கிரகங்களோட சரியால நீங்கள் எடுத்த சில முதலீட்டு முடிவுகளும் கூட்டாளிகளுடைய தவறான வழிநடத்தல்களுமே தொழிலில் திடீர் சரிவை ஏற்படுத்தியிருந்திருக்கும். நன்றாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு தொழில் திடீரென தேக்கமடைஞ்சி வாடிக்கையாளர்களுடைய ஆதரவை இழந்து கடனில் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி போயிருந்தாலும் நம்பிய கூட்டாளிகளோடு உங்களை தனியாகவே தவிக்க விட்டு சென்றதும் உங்கள் முதுகெலும்பை உடைப்பது போலவே இருந்திருக்கும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமலையும் அன்றாட தேவைகளுக்கு போராட வேண்டிய நிலையுமே உங்களுக்கு உருவாகி இருந்திருக்கும். அதை நீங்கள் எதிர்பாராத ஒரு பெரும் பொருளாதார மற்றும் தொழில் வீழ்ச்சியை சந்திக்க நேர்ந்திருக்கும் உங்களுக்கு. அது மட்டுமல்லாமல் நீங்கள் புத்திசாலித்தனமாக சமயோசியாகவும் முடிவெடுக்கக்கூடியவங்க என்றாலும் கிரகங்களுடைய சதிகளை நீங்கள் எடுத்த சில முதலீட்டு முடிவுகளும் கூட்டாளிகளுடைய தவறான வழிநடத்தலுமே தொழில திடீர் சரிவை ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்களை நன்றாக ஓடிக்கின்ற ஒரு தொழில் கூட திடீரென தெக்கமடைஞ்சு வாடிக்கையாளர்களோட ஆதரவை இழந்து கடல்ல மூழ்க நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. நண்பர்கள் மூலயமா பண இழப்பு நிறையவே உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். நண்பர்களுக்காக எதையும் செய்யும் தாராள குணம் கொண்டவங்க தான் மிதுனம் ராசிக்காரங்க. நண்பர்கள் என்று வந்துவிட்டாலே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்று ஆராயாம உங்களிடம் இருக்கும் பணத்தையோ அல்லது வேறு வழிகளில் கடன் வாங்கியோ அவங்களுக்கு உதவி செய்யும் பழக்கம் உங்களுக்கு உண்டு. ஆனால் பணம் கொடுத்தால் நட்பும் போகும் பணமும் போகும் என்ற உண்மையை நீங்கள் மிக கொடூரமான முறையில் அனுபவித்து புரிந்து கொண்டிருந்திருப்பீங்க. உங்களை ஒரு பண எந்திரமாக மட்டுமே பார்த்த நண்பர்கள் நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்ட போதும் நட்பு என்ற போர்வையை கலத்தி எரிஞ்சு விட்டு உங்களை மதிக்காமலையும் பேச தொடங்கியிருந்திருப்பாங்க. உங்களை விட்டு விலகவும் ஆரம்பித்து இருந்திருப்பாங்க. நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டதாலையும் மற்றவங்களுக்கு பரிந்து பேசி பணம் வாங்கி கொடுத்ததாலையும் ஏற்பட்ட இழப்புகள் உங்களை இன்னுமே கடனாளியாக தான் ஆக்கியிருந்திருக்கும். அதாவது நீங்கள் நண்பர்கள் என்று வந்து விட்டாலே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்று ஆராய மாட்டீங்க. உங்களுக்கு இருக்க பணத்தையோ அல்லது வேறு வழிகளை கடன் வாங்கியோ அவங்களுக்கு உதவி செய்யும் பழக்கம் உங்களுக்கு உண்டு. பணமும் உங்களுடைய பணம் கொடுத்தால் நட்பு போகும் பணமும் போகும் என்ற உண்மையை நீங்கள் மிக கொடூரமான முறையில் அனுபவித்து புரிந்து கொண்டிருப்பீங்க. உங்களை ஒரு பண எந்திரமாகவே மட்டுமே பார்த்த நண்பர்கள்லாம் அவங்களோட சுயநலத்திற்காக பொய் உரை உங்களிடமிருந்து பெருந்தொகையை கடனாகவே பெற்றிருந்திருப்பாங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. புதிய நட்புகள் நன்மையை தரப்போறாங்க. மிதுனம் ராசி என்பது இயற்கையிலேயே காலப்புருஷ தத்துவத்திற்கு 3ஆம் வீடான தகவல் தொடர்பு மற்றும்
நட்பு வட்டாரத்தை குறிக்கும் ராசியாகும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு சுப கிரகங்களுடைய பார்வை பதிவதால் உங்கள் வாழ்வில் நுழைய போகும் புதிய நண்பர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்க உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடியவங்களாகவும் உங்கள் வளர்ச்சிக்கு ஏணிப்படியாகவும் இருப்பாங்க. இதுவரை உங்களுக்கு இருந்த தனிமை உணர்வை நீக்கி உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய உயர்தர நட்புகளும் தேடி வரும். உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, இந்த புதிய தொடர்புகள் மூலமா பல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. அவர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்காத சில பெரிய மனிதர்களுடைய அறிமுகமும் சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்துமே உண்டாக போகின்றது. இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு தகவல் தொடர்பு மற்றும் நட்பு வட்டாரம் நன்றாகவே அமையப் போகின்றது. ஏதாவது உங்கள் வாழ்வில் நுழைய போகும் புதிய நண்பர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்க உங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடியவங்களாகவும் உங்கள் வளர்ச்சிக்கு ஏணிப்படியாகவும் இருக்க போகிறாங்க. உங்களுக்கு இருந்த தனிமை உணர்வை நீக்கி உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய உயர்தர நட்புகளும் தேடி வர போகிறாங்க. உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, இந்த புதிய தொடர்புகள் மூலயமா பல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. தொழிலில் வளர்ச்சி வேகம் பெறப்போகிறது. உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான ஜீவஸ்தானத்தில் கிரகங்களோட சஞ்சாரம் சாதகமாக அமைந்திருப்பதால் கடந்த சில காலங்களாக முடங்கி கிடந்த அல்லது மந்த நிலையில் இருக்கிற இந்த தொழில்கள் அனைத்துமே இனி ராக்கெட் வேகத்தில் வளர தொடங்க போது புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிப்பதும் புதிய டீலர்ஷிப் அல்லது கிளைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகளுமே தானாகவே கைகூடி வரும். நீங்கள் செய்யும் முதலீடுகள் அனைத்துமே ரெட்டிப்பு லாபத்தை பெறப்போகுது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக அற்புதமாக இருக்கும் என்பதால் உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி வேகம் அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் தங்களோட திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. தடைப்பட்ட பதவி உயர்வும் மற்றும் ஊதிய உயர்வுமே போன்றவைகள் மிக விரைவாக உங்களை தேடி வரப்போகின்றது. அதாவது கடந்த சில காலங்களாகவே முடங்கி கிடந்த அல்லது மந்த நிலையில் அந்த தொழில்கள் அனைத்துமே இப்போ ராக்கெட் வேகத்தில் தான் வளர தொடங்க போகிறது. உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகையும் அதிகரிப்பதோட புதிய டீலர்ஷிப்பும் அல்லது கிளைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகளுமே தானாகவே உங்களுக்கு கைகூட வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் புதன் கிரக அருளால் அறிவு பலமும் ஏற்பட போகிறது. உங்களுக்கு மிதுனம் ராசியான அதிபதியான புதன் பகவான் நவக்கிரகங்களுடைய புத்திக்காரகன் என்று அழைக்கப்படுவார். இவர் எப்போதுமே உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளில் சஞ்சரிப்பதால் உங்கள் மூளையோட செயல்திறன் வழக்கத்தை விட பல மடங்கு அதிகரிக்க போது எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் மிக எளிதாகவே கையாளுவாங்க. உங்களுக்கு சாதுரியமான பேச்சும் சமயோசித புத்தியுமே உங்களை சுற்றியுள்ளவங்களையும் வியக்க வைக்க போது இதுவரை எடுக்க முடியாமல் திணறிக்கொண்ட மிக முக்கியமான முடிவுகளை இந்த காலத்துல மிக துல்லியமாகவும் சரியாகவும் எடுக்க போறீங்க. கணக்கு வழக்குகள், திட்டமிடுதல் மற்றும் நிர்வாக திறமைகள்ல நீங்கள் ஒரு புதிய மைல்கல்ல எட்ட போறீங்க. அதாவது உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் புத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுவார். அவர் உங்களுடைய மூளையினுடைய செயல்திறனையும் வழக்கத்தை விட பல மடங்கு அதிகரிக்க வைக்க போகிறார். அதனாலேயே உங்களுடைய சாதுரியமான பேச்சும் சமயோசித புத்தியும் தான் உங்களை சுற்றியுள்ளவங்களை வியக்க வைக்க போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. அவர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்காத சில பெரிய மனிதர்களுடைய அறிமுகமும் சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்துமே உண்டாக போகின்றது. இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு தகவல் தொடர்பு மற்றும் நட்பு வட்டாரம் நன்றாகவே அமையப் போகின்றது. ஏதாவது உங்கள் வாழ்வில் நுழைய போகும் புதிய நண்பர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்க உங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடியவங்களாகவும் உங்கள் வளர்ச்சிக்கு ஏணிப்படியாகவும் இருக்க போகிறாங்க. உங்களுக்கு இருந்த தனிமை உணர்வை நீக்கி உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய உயர்தர நட்புகளும் தேடி வர போகிறாங்க. உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, இந்த புதிய தொடர்புகள் மூலயமா பல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. தொழிலில் வளர்ச்சி வேகம் பெறப்போகிறது. உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான ஜீவஸ்தானத்தில் கிரகங்களோட சஞ்சாரம் சாதகமாக அமைந்திருப்பதால் கடந்த சில காலங்களாக முடங்கி கிடந்த அல்லது மந்த நிலையில் இருக்கிற இந்த தொழில்கள் அனைத்துமே இனி ராக்கெட் வேகத்தில் வளர தொடங்க போது புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிப்பதும் புதிய டீலர்ஷிப் அல்லது கிளைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகளுமே தானாகவே கைகூடி வரும். நீங்கள் செய்யும் முதலீடுகள் அனைத்துமே ரெட்டிப்பு லாபத்தை பெறப்போகுது.
வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக அற்புதமாக இருக்கும் என்பதால் உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி வேகம் அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் தங்களோட திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. தடைப்பட்ட பதவி உயர்வும் மற்றும் ஊதிய உயர்வுமே போன்றவைகள் மிக விரைவாக உங்களை தேடி வரப்போகின்றது. அதாவது கடந்த சில காலங்களாகவே முடங்கி கிடந்த மந்த நிலையில் அந்த தொழில்கள் அனைத்துமே இப்போ ராக்கெட் வேகத்துல தான் வளர தொடங்க போகிறது. உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகையும் அதிகரிப்பதோட புதிய தேர்ச்சிப்பும் அல்லது கிளைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகளுமே தானாகவே உங்களுக்கு கைகூட வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் புதன் கிரக அருளால அறிவு பலம் ஏற்பட போகிறது உங்களுக்கு. மிதுனம் ராசியான அதிபதியான புதன் பகவான் நவ கிரகங்களுடைய புத்திக்காரகன் என்று அழைக்கப்படுவார். இவர் எப்போதுமே உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளில் சஞ்சரிப்பதால உங்கள் மூளையோட செயல்திறன் வழக்கத்தை விட பல மடங்கு அதிகரிக்க போது. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் மிக எளிதாகவே கையாளுவாங்க. உங்களுக்கு சாதுரியமான பேச்சும் சமயோசித புத்தியுமே உங்களை சுற்றியுள்ளவங்க